கர்நாடகாவின் ஹலேபிடுவில் அமைந்துள்ள ஹொய்சலேஸ்வரர் கோயில் ஹொய்சால கட்டிடக்கலைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க உதாரணம் மற்றும் ஹொய்சால பேரரசின் பெருமைக்கு சான்றாக நிற்கிறது. மன்னர் விஷ்ணுவர்தனனால் கட்டப்பட்ட இந்த கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஹொய்சாலர்கள் புகழ்பெற்ற கைவினைத்திறனை காட்டுகிறது. கோவிலின் கட்டுமானமானது சோப்ஸ்டோனின் விரிவான பயன்பாட்டை உள்ளடக்கியது, இது அதன் சுவர்களை அலங்கரிக்கும் விரிவான செதுக்கல்களுக்கு அனுமதித்தது. கோயிலின் வெளிப்புறத்தின் ஒவ்வொரு அங்குலமும் இந்து புராணங்கள், தாவரங்கள், விலங்கினங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கையின் அம்சங்களை சித்தரிக்கும் எண்ணற்ற சிற்பங்களால் மூடப்பட்டிருக்கும். இது காலத்தின் கலை மற்றும் கலாச்சார உச்சத்தை பிரதிபலிக்கிறது. ஹொய்சலேஸ்வரர் கோயிலின் கட்டிடக்கலை அமைப்பு தனித்துவமானது. ஹொய்சாலா இது அவர்களின் கோயில் வடிவமைப்புகளின் சிறப்பியல்பு நட்சத்திர வடிவத் திட்டத்தை கொண்டுள்ளது. இந்த வளாகம் 2 கோயில்களை கொண்டுள்ளது, ஒவ்வொன்றும் அதன் சொந்த கருவறை அல்லது கர்ப்பக்ரிஹா. ஹொய்சலேஸ்வர மற்றும் சாந்தலேஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது, ராஜா மற்றும் அவரது ராணியின் பெயரிடப்பட்டது. கோயில் சுவர்களின் அடிவாரத்தில் ஓடும் சிக்கலான ஃப்ரைஸுகள் இராமாயணம், மகாபாரதம் மற்றும் புராணங்களின் கதைகளை விவரிக்கின்றன. இது ஹொய்சால ஆட்சியின் போது மதபக்தி மற்றும் சிற்பக்கலையில் அடையப்பட்ட உயர்மட்ட நுட்பத்தை நிரூபிக்கிறது. கோயிலின் மேற்கூரையில் அழகாக செதுக்கப்பட்ட பேனல்கள் பார்வையாளர்களுக்கு ஒட்டுமொத்த காட்சி மற்றும் ஆன்மீக அனுபவத்தை மேம்படுத்துகின்றன. படையெடுப்புகளின் போது சேதங்களை சந்தித்த போதிலும் ஹொய்சலேஸ்வர கோவில் ஒரு குறிப்பிடத்தக்க நினைவு சின்னமாக தொடர்கிறது. வரலாற்றாசிரியர்கள், கட்டிடக் கலைஞர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. இந்திய தொல்லியல் துறையானது அதன் கட்டமைப்பு ஒருமைப்பாடு மற்றும் கலை பாரம்பரியத்தை பராமரிக்க பாதுகாப்பு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இக்கோயில் வழிபாட்டுத் தலமாக மட்டுமின்றி தென்னிந்தியாவின் வளமான கலாச்சார மற்றும் வரலாற்று சித்திரங்களை ஆராயும் கல்வித் தளமாகவும் விளங்குகிறது. அதன் நீடித்த அழகு மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் இந்திய கோயில் கட்டிடக்கலை பற்றிய ஆய்வில் முக்கிய சிறப்பம்சமாகவும் கட்டாயம் பார்க்க வேண்டிய பாரம்பரிய தளமாகவும் அமைகிறது.